இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஒரு விண்டேஜ் கார் ஷோ. எல்லாமே பிடிச்சிருந்தது. பட் இந்த ஸ்பெஷலி இந்த விண்டேஜ் பைக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மோப்பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலேயே பாண்டியன் ஹோட்டலில் இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா ஃபார்ச்சுனர், லெக்ஸஸ், ஸோ எல்லா காரும் வந்திருக்கு. இது வந்து எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு விண்டேஜ் கார் கலெக்ஷன் தான். ஸோ இங்கே நிற்கிற ஜீப்பில் இருந்து தெரியும்னு நினைக்கிறேன், ஜீப்பில் இருந்து லெக்ஸஸ் வரைக்கும் எல்லாமே ஒரு பிராண்டிங்காண்டி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும், என்னென்ன கார்ஸ் வந்து இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வாவ், என்ட்ரு ஆனோடனே நல்ல ஒரு பெரிய ஒரு டாட்ஜ் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டாட்ஜு, நிறைய ஜிப்சி இதெல்லாம் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா. குட்டி குட்டியான சிட்ரானும் சரி, ஃபியட்ஸு, அது பேர் என்னது, பீட்டில் எல்லாமே இருக்குது. ஸோ நிறைய ஹார்லி டேவிட்சனும் நிறைய பைக்ஸ் வச்சுருந்தாங்க. அட் த சேம் டைம் வந்து கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி ஏரியாஸ்லேருந்து நிறையா ஹார்லி டேவிட்சன் பைக்ஸ் ரைடர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எவ்ரி 15th of August வந்து இங்கே எல்லாமே நடக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம பைக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த பைக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஒரு கலெக்டரோட தான் 100 பைக்ஸ் கிட்ட வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேர் கலெக்ஷன் தான். மேட்ச்லெஸ்ஸு, பிஎஸ்ஏ, ஏஜேஎஸ்ஸு, ஸோ அங்கே பாருங்கள் எஸ்டி, ஃபுல் கலெக்ஷனுமே ஒரே ஒரு ஆள் தான் வச்சுருக்காங்க. ஸோ அவர்கிட்ட கேட்டு நான் கண்டிப்பாக ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். எல்லாமே பிளைமவுத் அண்ட் ஆஸ்டன். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் ஓட்டின கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடியோலே தெரியும், நல்லா பளபளன்னு இருக்குது. சேம் திங் ஆஸ்டன். ஸோ இந்த ஆஸ்டன் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் லக்ஷ்மண் சார் வீடியோவில். ஸோ அவர் தான் வந்து இந்த ஆஸ்டன் கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஒரு ஃபியட், ஒரு க்ரீன் கலரில் ஒரு நல்ல ஒரு ஃபியட். அண்ட் இந்த ஒரு ஆஸ்டன் வந்து ஆக்சுவலாக கோடையிலேருந்து நமக்கு வந்து இந்த காரை வந்து டிரைவ் பண்ணியே கொண்டு வந்திருக்காங்க. காரோட இன்டீரியர்ஸ்லாம் பாருங்கள், நல்ல ஒரு கிரே ஃபினிஷாக சூப்பராக அந்த பழைய மாடலில் வச்சுருக்காங்க. ஆனால் எப்படி எனக்கு தெரியல, கோடையிலேருந்து எப்படி அவங்க ட்ரைவ் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கார்ஸ் எல்லாமே ரொம்பவே ப்ரீமியமாக பார்க்குறதுக்கு ரொம்பவே செம்மையாக வச்சுருக்காங்க. நிறைய கார்ஸ் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா காந்தி ஆட்டோமொபைல்ஸ் சொல்லி திண்டுக்கல்லேருந்து அவங்க ஆக்சுவலாக அப்படியே வேஷம் போட்டு வந்திருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு மோரிஸ் மைனர். இந்த வண்டி தான் எனக்கு தெரிஞ்சு காந்தி ட்ராவல் பண்ண வண்டின்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக தெரியல, ஆனால் காந்தி ட்ராவல் பண்ண வண்டின்னு சொல்லியிருந்தாங்க. அது மதுரையில் இருக்கா இல்லை திண்டுக்கல் இருக்கான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நான் அந்த வண்டியை வந்து வீடியோ எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு ஆஸ்டன். என்ஜின் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, பழைய காலத்து இன்ஜின் இதெல்லாம். ஸோ நிறைய கேப்ஸ்லாம் ஃபில் பண்ணி இப்போ வரதில் வந்து ஓரளவுக்கு நல்லா ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் எதுவுமே இல்லை, பழைய இன்ஜின் நல்ல மோட்ரு மாதிரி பழைய தான் வச்சுருக்காங்க. ரொம்பவே செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்டீரியரும் ஒன்றும் நம்மளுக்கு அவ்வளோ ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. இப்போ வர மாதிரிலாம் இன்டீரியர்ஸ் எல்லாமே இருக்காது. ஸோ எல்லாமே நார்மல் இன்டீரியர்ஸ் தான் நமக்கு. அது நல்ல ஒரு எல்லோ கலரில் ஒரு பீட்டில் சூப்பராக இருக்குல்ல. புது பீட்டில் மாதிரி இல்லை, இது அப்படியே பழசு. ரொம்ப குட்டியாக இருக்குது காரு. இன்டீரியர் பாருங்கள், ஒன்றும் பெருசு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் கார்ஸ் எதுவுமே டச் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த இது ப்ளக் போச்சு அப்படின்னா அது மாற்றுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக. ஸோ விண்டேஜ் எதுவுமே தொடக்கூடாதுன்ட்டாங்க. ஃபியட்டு இந்த க்ரீன் கலர் வண்டி தான், அது ஒரு படத்தில் ஆக்சுவலாக வரும். ஸோ அந்த க்ரீன் கலர் வண்டி தான். நல்ல மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இன்டீரியர் பாருங்களேன், நல்லா சோஃபா போட்டு உட்கார்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப பழைய மாடல் ஜீப்ஸ் இது. ஸோ இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் ரொம்ப செம்மையான ஜீப்பு. உள்ள கன் கொண்டு வச்சுருந்தாங்க. அட் த சேம் டைம் வந்து நல்லா க்ரீனிஷ் மேட்டாக இருக்கா. அட் த சேம் டைம் வந்து கில்லி சூட்லாம் வச்சுருக்காங்க. ஒரு ஹண்ட்டுக்கு போடுறதுக்காண்டி தனியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு அந்த
ஷவல்லாம் வச்சு சூப்பராக வச்சுருக்காங்க கார்ஸு. ஸோ இன்டீரியர்ஸ் ரொம்ப நார்மல் இன்டீரியர்ஸ் தான், 4x4 போல். 2 கியர் லீவர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. பட் ஆனால் ஜீப் ரொம்ப ஒர்த்தான ஒரு ஜீப்பு, சூப்பராக இருக்குல்ல. 1973 ஜீப்ஸ் இதெல்லாம். இது 1967. வாவ், நல்லா ஒயிட் மாடலில் இருக்குல்ல, 1967. இதில் முக்கால்வாசி வந்து மதுரை வண்டி இருக்குது, சென்னை வண்டி இருக்குது, சேம் டைம் கோயம்புத்தூர் சவுத் ஜோனில் உள்ள வண்டி நிறையாவே இருக்குது இதில். ஹலோ சார். ஹலோ, உங்கள் பேர் சார்? My name is Ajit Chandrasekhar, Tirunelveli. Come for the 75th Independence Car Show, Madurai. எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த கார் ஷோ அட்டன் பண்ணீங்க? 4 வருஷமா நீங்க ஆரம்பிச்சதுலேருந்து. தேங்க்ஸ் டு ரமேஷ் சார், தி ஓனர் ஆஃப் பாண்டியன் ஹோட்டல், for giving all classic and vintage car owners platform to focus and showcase our precious collectible day-to-day everything, whatever we do, we put into these cars. So thanks to Ramesh Uncle in Pandian Hotels for showcasing and the awareness கொண்டு வந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு நாலேஜ் வந்து எப்படி பீப்புள்ஸ் வந்து கொண்டு போகலாம் சார்? இது பேசிக்லி வந்து ஒரு நாள் 2 நாளில் வர்றது கிடையாது. இதில் வர்றவங்க யூ ஆல் கேன் கெட் ஜஸ்ட் அ கிளிம்ஸ் ஆஃப் என்ன ஏது, என்ன இயரு, என்ன இதுன்னு. பட் யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட், யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம். ப்ராபப்ளி உங்கள் ஃபாதர்ஸ், கிராண்ட்ஃபாதர்ஸ் இருந்த வண்டிங்க இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி ஒரு வண்டி வாங்கி அதை பண்ணும் போது that experience itself is totally different and the knowledge you gain from that is very different. நாங்கெல்லாம் அதை சின்ன வயசுலேருந்தே கேட்டு வளர்ந்து பார்த்து இருந்து பெரியவங்க என்ன செய்கிறாங்க நாங்கெல்லாம் பார்த்து எங்கள் மாமா, எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா எல்லாம் பண்ணதுனால எங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து we are doing it. இப்போ நாங்கள் எங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது சொல்லிக் கொடுக்கணும். Now these are all mechanical cars, they are not electrical cars. You need to know mechanical and it's very simple. Basic knowledge தெரிஞ்சா போதும், இந்த காரை ஓட்டுலாம் ரெடி பண்ணி. ஹாய்ண்ணா. Hi, உங்கள் பேர்? I'm DJ. இங்கே நீங்கள் எத்தனை வருஷமா இந்த மோட்டார் ஷோ வந்து அட்டன் பண்ணுறீங்க? We started it from the very first time it was organized. Okay. We've been coming ever since. And every time we bring 3-4 cars. So this time we brought 3 vehicles, 47 Chevy, 72 DJ and a 64 Fiat Super. உங்களுக்கு பேஷன்ன்றது எப்போ இருந்து ஆரம்பிச்சு? It's something that we've grown up with. Dad has always been into cars, so I would say my holidays would have been inside a car more than traveling. இப்போ நீங்க எத்தனை கார்ஸ் வச்சிருக்கீங்க, மெயின்டெனன்ஸ் எப்படி பண்றீங்க? It's more of a one-man show here. So whenever I have free time, I start them. I usually drive it within my farm. I don't take the cars out, not even for fueling. Allame we bring it back home. Fuel we carry in the can. Even to check air, I got all the things at my place, so it never leaves. Whenever I have time, I spend it in the garage. That's okay. தேங்க்ஸ்ண்ணா. ஸோ அண்ணனும் பார்த்தீங்கன்னா நிறைய காசு வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போயிட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணுவோம், அதுவே ஒரு மேசிவாக இருக்கும். ஏன்னா நான் போய் பார்த்தம்போது எனக்கே ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு, அவ்வளோ காசு வச்சுருந்தாங்க. சரி, ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ் ஃபார் கேரிங். ஹாய். ஹலோ. Hello. What's your name? Hello. My name is Mehak. My name is Vinu. Mine is Janani. எப்போ இருந்து இந்த கார்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? I mean, we haven't worked much on this car, but we are building another car, which is also an Austin 7. So the students and the teachers currently work on that car a lot more than this one. But for example, whenever we have to remove the engine or remove the gearbox or put them back, we help in removing them, putting them back and things like that. Yes. But you guys know about this car, right? Yes. You can able to work with it. Yes. Yeah, okay. இந்த கார்ல வந்து கொடைக்கானல்ல இருந்து வந்ததுதான் உண்மை. ஆமா, கொடைக்கானல்ல இருந்து வந்தோம். எத்தனை பேர் வந்தீங்க? இந்த கார்ல 3 பேர் மட்டும் தான் வந்தோம். இந்த இன்ட்ரஸ்ட் எப்படி வந்துச்சு? ஃபர்ஸ்ட்லி எனக்கு ரொம்ப தமிழ் தெரியாது, கொஞ்சம் புரோக்கனா இருக்கு.
நம்மளோட ஸ்கூல்ல ஒரு engineering group இருக்கு, engineering class இருக்கு. நம்மளோட பிரின்சிபல் ஓனர் இருக்கு இந்த காருக்கு. ஸோ இந்த கிளாஸ்ல நான் வந்தேன் and I tried it out and ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எப்படி how does it work, எப்படி இது போடணும், how does it make the car move, அதெல்லாம் ரொம்ப fascinating-ஆ இருக்கு. அது I'm so interested. தேங்க்யூ. நம்ம வந்து கண்டிப்பா இவங்க ஸ்கூல் போய் என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா தெரிஞ்சுக்குவோம். ஓகே கைஸ், தேங்க்யூ. வில் மீட். ஹலோ. நீங்க இந்த இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஷோ போயிருக்கீங்களா? இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபேமிலியோட இதான்? ஃபேமிலியோட. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? இதில் எல்லாமே பிடிச்சிருந்தது. பட் இந்த எஸ்பெஷலி இந்த விண்டேஜ் பைக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மோப்பா ஏசி இதெல்லாம் நான் முன்பு யூஸ் பண்ணுறேன். நான் சின்ன பசங்க பையனாக ஓகே ஓகே. அதெல்லாம் திரும்ப பார்க்கும்போது இருந்தது. என் பையனுக்கு தான் காரு பைக் எல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஓ சூப்பர். ஆமாம். என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ இருந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்களும் கிரியேட் பண்ணி விடுறீங்க. ஆமாம். இந்த இதுல உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பைக் இல்லைன்னா கார் எதிரா என்ன கார் அவனுக்கு பிடிச்ச? எனக்கு வந்து அந்த வாக்ஸ் வேகன் அந்த பஸ் இருக்குல, அங்க போய் அவர் பார்த்து. இந்த பைக்ஸ் வந்து ஒரே ஒரு ஆள் தான் இது ஃபுல்லா மெயின்டைன் அப்படியா? இது ஃபுல்லுமே. இந்த இதுல உங்களுக்கு வேணும்னா எந்த பைக் நீங்க சூஸ் பண்ணுங்க? எனக்கு எஸ்டி. உனக்கு எஸ்டி? எனக்கு வந்து ராயல் ரொம்ப ஒரு டயர்ட் ஃபேஸோட பேசிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஷோ வந்து சூப்பர் டூப்பராக முடிஞ்சு நிறைய கார்ஸ் நிறைய பைக் பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். அதை பற்றி நிறைய பேர்கிட்ட வந்து தனித்தனியாக இன்டர்வியூ வந்து நம்ம கேட்டிருக்கோம். இது எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங்கே இந்த மாட்டு தான். ஸோ அதில் வந்து நான் எண்டு வந்து நான் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து இந்த மாதிரி ஷோஸ்ல போய் நிறைய வீடியோஸ் போடுவோம். இந்த எஃபோர்ட் எல்லாமே உங்களுக்காக தான். மறக்காம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணா அடுத்தடுத்த வீடியோ நாங்க போறது உங்களுக்கு தெரியும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.